ஹெலிகாப்டர் தாழ பறந்தால், கீழே கொஞ்சம் இறங்கி வந்து பறக்குது. இதை ஒவ்வொரு நாட்டு பிள்ளைங்களும் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடுறேன். ஏன்னா எல்லாரும் மணியை பார்க்கக்கூடாது. நான் ராஜபாளையம் போகணும், நீங்களாவது உங்கள் வீட்டுக்கு தான் போகணும். அவர் எழுதுறார், ஹெலிகாப்டர் தாழ பறந்தால் இந்திய பிள்ளை ஏக்கத்தோடு பார்க்கும். அதையோ நம்மளுக்கெல்லாம் இப்படி ஒரு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு ஏக்கமா பார்க்குமா. இந்திய பிள்ளை ஏக்கத்தோடு பார்க்கும். அமெரிக்க பிள்ளை கடிகாரத்தை பார்க்கும். ஏன், நம்ம அப்பா வர்ற நேரம் ஆயிடுச்சா அப்படின்னு. ஏன்னா அவங்க அப்பா ஹெலிகாப்டர்ல வருவாராமா. அமெரிக்காக்காரங்களாம் பணக்காரங்க, அதனால அப்பா வந்துட்டாரா அப்படின்னு கடிகாரத்தை பார்க்குமா. ஹெலிகாப்டர் தாழ பறந்தா. ஜப்பான்கார பிள்ளை கணினியை பார்க்கும். இது எந்த மாடல், இது மாதிரி நம்ம கிட்ட இருக்கா, இல்லை இதை விட அட்வான்ஸ் மாடல்ல நம்ம செய்ய போறோமான்னு அது கம்ப்யூட்டரை பார்க்கும். ஜப்பான் பிள்ளை. ஹெலிகாப்டர் தாழ பறந்தால் இந்திய பிள்ளை ஏக்கத்தோடு பார்க்கும். அமெரிக்க பிள்ளை கடிகாரத்தை பார்க்கும். ஜப்பான் பிள்ளை கணினியை பார்க்கும். இலங்கை பிள்ளை பதுங்கு குழியை பார்க்கும். இலங்கை பிள்ளை பதுங்கு குழியை பார்க்கும். ஐயோ பக்கத்துல வருது, அப்ப குண்டு போட்டுருவாங்க அப்படின்னு பதுங்கு குழியை தேடி அது ஓடும். எல்லாருமே ஒரே வயசுல இருக்கக்கூடிய குழந்தைகள் தான். ஆனால் ஒரே வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒவ்வொரு நாட்டிலும் ஏன் வேற வேறு தாக்கத்தோடு அவர்கள் வாழ்கிறார்கள். ஒரு போர், ஒரு யுத்தம், ஒரு சண்டை, ஒண்ணுமே தெரியாத குழந்தைகளின் கனவை, ஒண்ணுமே தெரியாத ஒரு குழந்தைகளின் உன்னதமான லட்சியத்தை எவ்வளவு வேகமா அழித்து விட்டு போகிறது. இதை யாராவது